டேய் 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 சுச்சி பையா, சிரிக்கிறீங்களா அம்மாவை பார்த்து? பாடம் சொல்லி கொடுக்கவா அம்மா? இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பெல், சி ஃபார் கார், டி ஃபார் டாக். சொல்லு. சும்மா தின்னுபிட்டு தூங்கணும்னு நினைக்கிறியா? இப்ப சொல்றேன், திருப்பி சொல்லு. ஏய் தாமரை, நான் கடைக்கு போறேன். குழந்தைக்கு சட்டையை தைக்க கொடுத்துருக்கேன், அப்படியே வாங்கிட்டு வந்துருவோம். வரியா? நான் வரல, நீ போ. ஏன் என்ன வெட்டி முறிச்சுக்கிட்டு இருக்கியா? என் பிள்ளைய அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்க வேணாவா? அதான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ போ. நீ சொல்லு. கலெக்டர் ஆயிடுவாங்க. பெருசா படிப்பு சொல்லி கொடுக்குறாளாம். படிப்பு. பி பாரு பெல். ஏ பாரு என்னது? ஆப்பிள். பி பாரு பெல். சொல்ல சிரிக்கிற. சி பாரு கார். டி பாரு டாக். சொல்லுன்றேம்ல. டி பாரு டாக். இவன் சொல்றதுக்குள்ள எனக்கு உயிர் போயிரும் போல இருக்கு. இவன் என்னத்துக்கு இங்க வந்தா? எப்பா எப்பா கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மால்ல தான் இருக்கேன். என்ன? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏய், எதுக்கு கத்துறப்ப? இங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. ஒரு 5 நிமிஷம் கூட நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. ஏய் நில்லு. நீ எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வர? பூபதியை பார்க்கணும். அவர் இருக்காரா? நீ எதுக்காக அவனை பார்க்கணும்? பூபதியை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவரை வர சொல்லுங்க. ஏய், நீ எதுக்காக எங்க அண்ணனை பார்த்து பேசணும்? மரியாதை எங்க இருந்து போயிரு. எந்த உரிமையில இந்த வீட்டுக்குள்ள வந்த? எந்த உரிமையில என் பிள்ளைய பார்த்து பேசணும்னு சொல்ற? அவர் என் தங்கச்சி புருஷன். தங்கச்சி புருஷனா? அவன் தான் பொண்டாட்டியே வேண்டான்னு அறுத்து விட்டு போயிட்டான். அப்புறம் தங்கச்சி புருஷங்கிற உறவு மட்டும் எங்க இருந்து வரும்? நல்லா கேளுங்கப்பா. கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து சண்டை பிரச்சனை நாரி போய் கிடக்கு. தங்கச்சி புருஷன் நாமல தங்கச்சி புருஷன் நல்ல உறவு கொண்டாடிட்டு வந்துட்டா. இது பாருங்க, நான் இங்க சண்டை போட வரல. ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வந்திருக்கேன். உங்க வீட்டுல இருக்கிற எந்த பொம்பளையும் நாங்க நல்லவங்கன்னு நினைக்கிறதே இல்ல. அப்புறம் நல்ல நோக்கம் எங்க இருந்து வரும்? மரியாதை கட்டிடும். நான் அசிங்கமா பேசுறதுக்குள்ள எங்க இருந்து போயிடு. ஏங்க, உங்க வயசுக்கும் தரத்துக்கும் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? என் வயசையும் தரத்தையும் உங்க குடும்பத்தை அங்க என்னைக்காவது மதிச்சிருக்காங்களா? இன்னைக்கு ஓ வசதிக்காக என் வயசையும் தரத்தையும் மதிக்கிற மாதிரி நடிக்கிறியோ? நீ கூட தான் சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போன. ஓடி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு கூட நிறைய ஞாபகம் வருது. எல்லாத்தையும் சொல்லட்டுமா? உன் வீட்டுல இருக்கிற ஆத்தாளும் பிள்ளைங்களும் எல்லாரும் தரங்கட்டவங்களா இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு மட்டும் கெட்டதா பார்த்து நடக்குது. நிறுத்துங்க, இதுக்கு மேல பேசாதீங்க. நான் இங்க தன்மையோட பேசதான் வந்தேன். நீங்களும் அப்படிதான் பேசுவீங்கன்னு நினைச்சேன். என் தங்கச்சியோட வாழ்க்கை பறி போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் பூபதி கிட்ட பேசிதான் ஆகணும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. ஏய், நீ எதுக்காக எங்க அண்ணனை பார்க்கணும்? அவங்கிட்ட உனக்கு என்ன பேச வேண்டிய எனக்கு? பூபதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேச்ச ஆரம்பிச்சிருக்கீங்க. அத பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஏன்பா, இது நம்ம குடும்பத்தோட டாப் சீக்ரெட் விஷயமாச்சே. அது உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் மூடி மறைக்க முடியாது, தெரியத்தான் செய்யும். இந்த 2வது கல்யாணம் எல்லாம் சரியா வராது. எல்லாரும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை இது. என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பேசிக்கிறோம். முதல்ல நீ மரியாதை இடத்த காலி பண்ணு. சரி, எனக்கு பூபதியோட நம்பராவது கொடுங்க, நான் பேசிக்கிறேன். சரியான அசிங்கம் பிடிச்சவளா இருப்பா போல இருக்க. தங்கச்சி புருஷன்கிட்ட உனக்கு என்னடி பேச வேண்டிய எனக்கு? அவன் போன் நம்பரை வாங்கி நீ என்ன பண்ண போற? லவ்ஸ் நிறுத்துங்க.
இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? கேள்வி கேட்க வந்துட்டா? யாரு கண்டா? அங்கு சொன்னாலும் சொல்லியிருப்பா. இருக்கும் இருக்கும். கொஞ்ச நாளாவே அம்மா மூளை பரண்டு தான் தெரியுது. விட்டா நிரந்தரமா சம்மந்தி வீட்லயே போய் இருந்துரும் போல இருக்கு. இவ போய் அங்க மூக்க சீந்து வா. அங்க உள்ளத வரைஞ்சு கட்டிட்டு வரோம். வரட்டும் வரட்டும். எவா வந்து என்ன கேள்வி கேக்குறான்னு பாக்குறேன். மேகலா, சரிப்பா, நாளைக்கு பார்க்கலாம். மேகலா, நீ என்னம்மா இந்த பக்கம்? எங்க போயிட்டு வர? தண்டபாணி மாமா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு. நீ ஏமா அங்க போன? இந்த மாதிரி சூழ்நிலையில வீட்டுக்கு போனா உள்ளவான்னு கூட கூப்பிட்டு மாட்டாங்களே. ஆமா, நீ எங்க வந்து பேச்ச ஆரம்பிச்சாங்க. அதானே. என்னென்ன பண்றது? என்னென்ன விஷயம் இல்லாமோ காதுல விழுது. பூபதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா பேசிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதான் கெஞ்சி எப்படியாவது கையில கால்ல விழுந்தாவது அவங்க மனசை மாத்திடலான்னு அங்க போனேன். என்னாச்சு? மூணாவது மனுஷங்க கூட இப்படி பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசிட்டாங்க. தண்டபாணி மாமாவும் உங்க சம்சாரம் தாமரையும் பேசின பேச்சு இருக்கே, அதெல்லாம் நான் உங்ககிட்ட கூட சொல்ல முடியாது. அந்த பணம் மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்ல. அதுலயும் பொண்டாட்டி இருக்காள, அவ ஒருத்தி போதும். எப்படி இருக்கிற குடும்பத்தையும் நிம்மதி இல்லாம ஆக்கிடுவா. அண்ணே, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். சொல்லுமா. நான் பூபதியை பார்த்து பேசணும். அவர் எங்க இருக்காருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ப்ளீஸ் என்ன அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? என்னன்னு தயங்குறீங்க? நான் சொல்றேன் தப்பா நினைக்காது. நீ ஏற்கனவே நிறைய பேச்சு வாங்கிட்டு வந்திருக்க. அது பத்தாதா? குணத்துல தண்டபாணி மாமாவும் என் பொண்டாட்டியும் ஒண்ணு. அதுல கொஞ்சம் ரவுடித்தனத்தை கலந்தா அவன் தான் பூபதி. அவங்கிட்ட போய் பேசணுங்கிறியம்மா, இது தேவையா? அண்ணே, பூபதியோட குணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த பிரச்சனையை மட்டும் நினைச்சு பாருங்க. இந்த பிரச்சனையில கண்மணி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காளோ அதே அளவுக்கு தானே பூபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி இருக்கிறவங்கனாலதான் பிரச்சனை உருவாச்சு. இப்ப அது வளர்ந்து நிரந்தரமா பிரியற அளவுக்கு போயிடுச்சு. இந்த பிரச்சனையில நேரடியா சம்பந்தப்படாத பூபதியும் கண்மணியும் மட்டும்தான் இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சண்டை போடுறதுக்குன்னு ஆள் இருக்காங்க, சண்டையை தூண்டி விடுறதுக்குன்னு ஆள் இருக்காங்க. ஆனா மனசை விட்டு பேசி சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு. ப்ளீஸ் என்ன பூபதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்களேன். சரிம்மா, நான் வேணுமா பூபதிக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசுறியா? இல்லன்னு, இந்த விஷயத்தை போன்ல பேச முடியாது. நான் அவரை நேர்ல தான் பார்த்து பேசணும். சரி, நான் அவன் எங்க இருக்கா அந்த ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். ஹலோ. ஹலோ மாப்பிள, நான் நந்தன் பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள. ஹலோ, எங்க இருக்கீங்க மாப்பிள? இது என்ன கேள்வி? வழக்கமா எந்த லாட்ஜில் இருப்பனோ அங்கதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கேன். எது கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஏதாவது விஷயமா? இல்ல மாப்பிள, அப்படி எதுவும் இல்ல. பூபதி, என்ன என்னன்னா என்ன யோசிக்கிறீங்க? உன்கிட்ட எப்படிமா சொல்றது? அவன் உருப்படாத ஃப்ரெண்ட்ஸுங்களோட
லாட்ஜ்ல இருக்கேன்னு சொல்றாமா. அங்க நீ போறது சரியா வராது. இல்ல, நான் அவரை பார்த்து பேசிதான் ஆகணும். எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும்ல, போலாம். இல்லம்மா, நீ அங்க போறது நல்லா இருக்காது. அதான் நான் சொல்றத. அண்ணே, இது என் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. அவரு எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் நான் அவரை பார்த்து பேசிதான் ஆகணும். ப்ளீஸ். சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன். வழக்கமா பூபதி இங்கதான் இருப்பான். கொஞ்சம் வெயிட் சரிதா. தம்பி, வாங்க சார். பூபதி எந்த ரூம்ல இருக்காரு? 103ல தங்கி இருக்காரு சார். 103? ஆமா சார். வா போலாம். சார் சார் கிட்ட சோடா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடுங்க. சரி, ரொம்ப முக்கியம். வா. நீங்களா? மேகலா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நீ அவனை பார்க்கணுமா? என் தங்கச்சிக்காக நான் இதை செஞ்சுதானே ஆகணும். அவன் ஏற்கனவே குணக்கெட்ட பையன். இந்த மாதிரி இடத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பான். நீ பேச போறதுன்னு அவன் காது கொடுத்து கேட்கவா போறான்? இல்ல, நான் சொல்றேன், கிளம்பிடலாம். வேணாண்ணே, இது இன்னும் லேட் பண்ண வேண்டாம். கண்மணியோட வாழ்க்கை பிரச்சனை. அவர் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி பார்க்கலாமே. சரி, 103 ரூம் நம்பர் எந்த பக்கம் வருது? இங்க இல்ல. சோடா கேட்டா இப்ப எடுத்துட்டு வரான் பாரு. டேய், பாடா சீக்கிரம், கதவை தட்டிட்டு இருக்காத. காடை போடு. பூபதி. டேய் பூபதி, யார் அந்த ஃபிகரு? தெரியல. என்ன மாப்பிள்ள திடீர்னு இந்த பக்கம்? சரக்கு வேணும்னு சொல்லிருக்கலாம்ல. ஆமா, அது எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அதுக்கும் சரக்கு வேணுமா? பூபதி, யாராவது வந்தா அப்படி மரியாதை இல்லாமலா பேசுறது? என்னது? நான் மரியாதை இல்லாம பேசுறேன்னா? யாராவது லேடிஸ் வந்தா இந்த கிளாஸ் சிகரெட் எல்லாம் ஒளிச்சு வைப்பாங்க. நீ அப்படியே பண்ற? ஹலோ, இது என்ன வீடா? லாட்ஜ். வீட்டுல இருந்தாதான் எவ்வளவு மரியாதை தரணும்னு லாட்ஜ்ல வந்து ரூம் போட்டு ஃப்ரீயா இருந்தா இங்க வந்து இம்சை கொடுக்குறீங்க. என்ன வேணும்? மேகலா உன்கிட்ட ஏதோ பேசணும்னுச்சு, அதான். என்ன பேசணுமா? கொஞ்சம் வெளியே வரீங்களா? தனியா பேசணும். தனியா பேசணுமாண்டா? அதுக்கு தனியா வரணுமா? எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு தான். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. மேகலா, ஆமா, நம்ம போயிடலாம். என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இது பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? நான் தான் அவரை என்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். சரி, எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பு. நீங்களும் உங்க அப்பாவும் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை ரொம்ப மோசமா பேசுனீங்க. அதுக்கப்புறம் கூட நான் உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லி உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுதான் இங்க உங்களை பார்த்து பேசணும்னு வந்திருக்கேன். ஏய், ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்களாண்டா. இங்க எதுக்கு மெனக்கட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க? என்ன பூபதி இது? தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுறீங்க. கண்மணி உங்க மனைவி, அவகிட்ட என்ன குறை இருக்கு? என்ன குறையா? சேகப்பா ஹைட்டா இருந்துட்டா போதுமா? நல்ல பழக்க வழக்க வேண்டாமா? நல்ல குடும்பத்துல பிறக்க வேண்டாமா? நல்ல குடும்பத்துல பிறக்கலையா? என்னங்க, என் குடும்பத்துக்கு என்ன குறை? நல்ல குடும்பம்னு சொல்லிதானே தேடி வந்து சம்பந்தம் பண்ணீங்க. தப்புதான். எங்க அப்பா பண்ணது தப்புதான். எங்க அப்பா 1008 கணக்கு சரியா போடுவான். ஆனா இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டான். உங்க குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் பத்தாது. காசை வாங்கிட்டு ஏமாத்துற குடும்பம், கடங்கார குடும்பம், ஓடி போற குடும்பம், இப்படியே பேசிக்கிட்டே போலாம். இந்த உலகத்திலே இவங்கள மாதிரி ஒரு குடும்பத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும், அதெல்லாம் வேற பிரச்சனை. கண்மணி நல்ல பொண்ணு தானே? கண்மணி கண்மணி உங்க குடும்பத்தை சேர்ந்தவ தானே? அவளை மட்டும் அப்படியே தனியா பிரிச்சு வச்சா பேச முடியும்? எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தானே, பேசிதானே ஆகணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். மாப்பிள்ளை வீடுனா ஒரு மரியாதை வேண்டாமா?
எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாளா? நீங்க பஜாரிங்க, அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. வேண்டாம் பூபதி. என்ன பஜாரின்னு சொன்ன உடனே கோவம் வருதா? பஜாரின்னு சொன்னதெல்லாம் உங்க விஷயத்துல ரொம்ப கம்மி. நீதான் சின்ன வயசுலயே ஓடி போனவ. அந்த வயசுல நீ எங்கிருந்தியோ என்ன கன்றாவியோ எவனுக்கு தெரியும்? உன் தங்கச்சி காணாம போன, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கலங்கிறா. ஒரு வாரமா ஒரு ரவுடி பையன் கூட ராத்திரி பகலா இருந்துட்டு வந்திருக்கா. அவ நடத்திய பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? பூபதி, என்ன பூபதி இதெல்லாம்? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க எதுக்கு நடுவுல? பொம்பளைய பார்த்தாவே தெரியாதா அவ எப்படிப்பட்டவ என்னன்னு? பொம்பளைங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவ எத்தனை நாள் யார் கூட இருக்காங்கறத வச்சுட்டு அவளோட ஒழுக்கத்தை பத்தி முடிவு பண்ண முடியாது. எங்க வீட்ல யாருமே அப்படி வளரல. கண்மணிய பத்தியா பேசுறீங்க? கண்மணிய பத்தி அவன் நெருப்பு மாதிரி. பாத்தீங்களா, வீடு பூரா ஒரே பொம்பளைங்க கூட்டம். வீட்டு தலைவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் எப்படி சொடக்கு போறதுக்குள்ள 50 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியும்? 50 லட்சமா ஒரே நாள்லயா? யார் மாமா? அதான் பார்ட்டி சூப்பரா இருக்குல்ல. வயசு என்ன இருக்கும்? வயசா மாமா முக்கியம்? 50 லட்சம் ரூபாய் ரெடி பண்ற அளவுக்கு இன்னும் 4-5 வருஷத்துல ஆசியாவிலே பெரிய கோடீஸ்வரி ஆயிடுவா. வாய மூடுடா.